எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இந்த மூட்டு வலிகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சின்ன வயசில் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள, ஏன் ஈவன் குழந்தைகள்லேயே கூட ஆண்களில் அதிகமாக இப்போது இந்த மாதிரி மூட்டு வலிகளை பார்க்க முடியுது. கால் மூட்டுக்கள் மட்டும் வீங்கிறது கிடையாது. கால் மூட்டுக்கள், இந்த கணுக்கால் மூட்டுக்கள், பாத மூட்டுக்கள், கீழ் முதுகு வலி போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வருது. அதுவும் சின்ன வயசுல வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பெரியவங்களில் தான் பொதுவாக மூட்டு வலிகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதி தேஞ்சு போய் இதனால் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் வருது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு வகையான மூட்டு வலிகள் சரவாங்கி அப்படின்னு சொல்லுவோம். ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேலை செஞ்சு மூட்டுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உடம்போட எதிர்ப்பு சக்தியே தாக்கி தேய்மானத்தை உண்டு பண்ணி வீக்கத்தை உண்டு பண்ணுறது ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் கொஞ்சம் ஒரே மாதிரி ஒத்து போடுற மாதிரி இருந்தாலுமே இந்த மூணாவது வகையான எலும்பு தேய்மானம், அதாவது எலும்பு வீக்கம், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி வரதுக்கான காரணம் ரெண்டுமே கிடையாது. எதிர்ப்பு சக்தியும் கிடையாது, எலும்பு தேய்மானமும் கிடையாது. இதுக்கு காரணம் தொற்று கிருமிகள். இதை தான் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பாதையில் தொற்று நோய், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். கண்களில் சில பாதிப்புகளை நம்மளால பார்க்க முடியும். இது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகள்னால இங்க என்ன டாக்டர், அங்க தொற்று கிருமிகள் சிறுநீர் பாதையில் இருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருமிகள் அங்க இருந்து டிராவல் பண்ணி இங்க மூட்டு பகுதியில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதா மாறிடுது. இது மட்டும் இல்லாம கண்கள்ல கூட இதே கிருமிகள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சில சமயம் நம்ம வயிற்று வலி, சாதாரண உணவுகள் மூலமா நம்ம உடம்புக்குள்ள சில கிருமிகள், வேண்டாத கிருமிகள், பாக்டீரியாக்கள், சல்மனல்லா போன்ற கிருமிகள், கண்டாமினேட்டட் ஃபுட், சுகாதாரமற்ற உணவு மூலமா நம்ம வயிற்றுக்குள்ளார, அதன் மூலமாகவும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வரலாம். இது சின்ன வயசுல வரக்கூடியது, ஆண்கள்ல வரக்கூடியது. இந்த இன்ஃபெக்ஷன் சிறுநீர் பாதையை அஃபெக்ட் பண்ணலாம், தோள்களை அஃபெக்ட் பண்ணலாம், கண்களை பாதிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வரும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரெக்டா இதை கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் தான். இதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் வச்சிருந்தோம், ரீட்டர்ஸ் சிண்ட்ரோம். இப்போ ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதை கரெக்டா டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதற்கு மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா 1 வருடத்துக்குள்ளாரையே இது கம்ப்ளீட்டா குணமாகிடும். ஆனால் மூட்டு தேய்மானத்தில் நம்ம இந்த மாதிரி மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியாது. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்த முடியாது, அது வயது சார்ந்த பிரச்சனை. அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிரச்சனை மாதிரி பூரணமாக அது போகாது, சரவாங்கி. ஆனால் இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கணும். டெம்பரரியாக அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்து தான் ஆகணும். இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் போன்ற விஷயங்கள் தேவைப்படும். இதையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, கூடவே ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள், எக்ஸசைஸ், இந்த ஜாயிண்ட் சுற்றியில் உள்ள பகுதிகளெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்னா பூரண ரெக்கவரி கிடைக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம். அப்போது ரெக்கவரி உள்ள ஒரு மூட்டு வலி அப்படின்னா, கால் மூட்டு வலி அப்படின்னா, கண்டிப்பாக இதை குறித்த மற்ற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். 1 வருடம் அப்படின்னு நான் சொன்னது மிக நீண்ட காலம். பொதுவாக சில வாரங்கள், மாதங்கள்லேயே இது குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க. இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு மூட்டு வலி மட்டும் இருக்காது. கணுக்கால் மூட்டு பகுதி, பாதம் பகுதியில் விரல்கள்லாம் வீக்கம் அடைஞ்சிருக்கும். இது இல்லாமல் யூரினரி ட்ராக்ட், சிறுநீர் பாதையில் தொற்றுக்கள் இருக்கும். கூடவே முதுகு தண்டு, வெர்டிப்ரா, மேல் முதுகு பகுதியிலையும் வலிகள் வரலாம், லோயர் பேக்லேயும் வலிகள் வரலாம். அதே மாதிரி பட்டக்ஸ்க்கு 2 சைட்லேயும் இருக்க ஜாயிண்ட் பகுதியிலையும் உங்களுக்கு வலிகள் ஏற்படலாம். இந்த மாதிரி உடம்போட எல்லா பகுதியிலையும் வீக்கம், வலி அப்படிங்கிறது ஏற்படும் போது நம்ம பொதுவாக இதை சரவாங்கி அப்படின்னு தான் நினைப்போம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக நினைப்போம். ஆனால் இந்த ஜாயிண்ட் பெயின், வீக்கத்தோடு சேர்ந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், ஐ இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் மைண்டில் இது வேற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். அதை டாக்டர்கிட்ட தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க.
என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் வரது கிடையாது. முக்கியமான ஒரு காரணம் வந்து பரம்பரை காரணம் தான் இதுக்கு சொல்லப்படுது. அந்த பரம்பரை காரணம் இருக்கு அப்படின்னா HLA-B27 அப்படிங்கிற ஜீன், ஒரு ஜெனட்டிக் ஜீன் இருக்கு அப்படின்னா இதோட தொடர்புடையது இந்த ரீட்டர்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனாலுமே இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி இந்த HLA-B27 இருந்தாலுமே எல்லாருக்கும்லாம் இந்த ஜாயிண்ட் பெயின், ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் வந்துடாது. அதுலேயும் குறிப்பிட்ட சிலருக்கு தான் வருது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரது கிடையாது. சரிங்க, எந்த விதமான பாக்டீரியாக்கள்? முக்கியமாக கிளமீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த கிளமீடியா கிருமி வந்து வரக்கூடிய வழி அப்படிங்கிறது முக்கியமாக தொற்று கிருமி, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவக்கூடிய தொற்று கிருமி, குறிப்பாக உடலுறவின் போது பரவக்கூடிய ஒரு கிருமி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸு. ஸோ அதனால் ஒரு காண்டம் அணியிறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து தடுக்கும், பாதுகாக்கும். இந்த கிருமி உள்ள வரதை தடுக்கும். இந்த கிருமி உள்ள வந்துச்சுன்னா என்னன்னா, ஆண்களாக இருந்தால் ஆண்குறி, பெனிஸு, பெனிஸ்குள்ளே இருக்கிற யூரித்ராங்கிற அந்த டியூப், யூரின் வெளியே வர டியூப்பு, அந்த யூரின் இன்னும் மேலே போனீங்கன்னா சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் வெஜைனா பகுதி, யூரித்ரா, அது இல்லாமல் யூரினரி பிளாடர். இருபாலர்லையுமே இந்த கிளமீடியா தொற்றுக்கள் பரவலாம். அப்படி பரவக்கூடிய கிளமீடியா தொற்றுக்கள் இந்த பாக்டீரியா பின்னாடி ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகளை உண்டு பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது கிருமி வந்து சால்மனல்லா. இதை நான் சொன்னேன், அதாவது உணவு பதார்த்தம் கண்டாமினேட்டட் ஃபுட்டுனால வரக்கூடியது, சாப்பிடக்கூடிய உணவுனால வரக்கூடியது சால்மனல்லா கிருமி. அதனால் இந்த சால்மனல்லா ஃபுட் பாய்சனிங் ஆகுது அப்படின்னா இந்த கிருமி சில சமயம் சில பேருக்கு வாந்தி, டயரியா போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். சில பேருக்கு அவ்வளவு கூட இல்லாமல் சாதாரணமான வயிற்றுக்குள்ளே வந்துடலாம். அது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயினை காஸ் பண்ணலாம், மூட்டு பகுதியில் வலி வீக்கத்தை உண்டாக்கலாம். பொதுவாக இந்த கிளமீடியா கிருமியெல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் கண்கள்லையும் வந்து தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்களில் கன்ஜங்டிவைட்டிஸ், கண் தொற்று, சிறுநீரக தொற்று, கூடவே வந்து மூட்டு வலிகள், பல்வேறு மூட்டுகள்லையும் வீக்கம், வலிகள், விரல்கள் வீக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சந்தேகப்பட வேண்டியது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் எப்படி இருக்கும்? எல்லா யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். யூரின் போகும்போது எரிச்சல், சிறுநீர் பாதையில் எரிச்சல், அதிகமாக அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது, யூரின் போகாதப்பையும் ஏதாவது திரவம், சில திரவங்கள் கசியலாம் சிறுநீர் பாதையில். சில சமயம் ப்ராஸ்டேட் சுரப்பி கூட வீங்கலாம் ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் இதே பிரச்சனைகள் தான், அடிக்கடி யூரின் போகிற தொந்தரவு, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த கிருமி தொற்றும் வந்து உள்ளார வல்வா, வெஜைனாவெலாம் தாண்டி உள்ளார சர்விக்ஸு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வரைக்கும் பரவக்கூடியது. கர்ப்பப்பையும் தாண்டி கர்ப்பப்பைக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய சினை முட்டை இருக்கக்கூடிய ஓவரி பகுதி வரைக்கும் போகக்கூடியது இந்த கிருமிகள். இதனால வயிற்று வலிகளும் கூடவே வரும் பெண்களுக்கு. கண் தொற்றுகள் வந்து கண்கள் சிவப்பா இருத்தல், கண் வலியும் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், பார்க்க முடியாது, பிளர்ரியா மயமயன்னு தெரியும், விஷனு. சில சமயம் கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய யுவியா, இந்த யுவிஐட்டிஸ் சொல்லுவோம், கண்கள் உள்ளார வீக்கம் ஏற்படலாம். இந்த விஷயங்கள் கண்களில் பிரச்சனை, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், கூடவே முதுகு வலிகள், மூட்டு வலிகள் இருக்கும்போது நம்ம சந்தேகப்பட வேண்டியது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். இதில் குறிப்பாக எப்படி கண்டுபிடிப்போம்? டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்து, இஎஸ்ஆர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தொற்றுக்கள் இருக்குன்னா இஎஸ்ஆர் அதிகமாக இருக்கும். டிஸ்சார்ஜ், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஜாயிண்ட் பகுதியில் வீக்கம் இருக்கும்போது பொதுவாக அந்த ஜாயிண்ட் பகுதியிலேருந்து திரவத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுலேயும் தெரியும். தேவைன்னா ஜீன் டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கன்ஃபார்ம் பண்ணும் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா அந்த HLA-B27 டெஸ்ட் சொன்னாலே அந்த ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இதற்குரிய ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம இதை வந்து சரி பண்ணிட முடியும். ஆனால் லாங் டேர்மாக இப்போ மறுபடியும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஃப்ளேரப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட சதவீதருக்கு மட்டும் இந்த ஜாயிண்ட் பெயின் குறையாமையே நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுது. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குறையாமல் போகிறது, அது ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக, உடற்பயிற்சிகள், குறிப்பிட்ட பயிற்சிகள் செய்யறதன் மூலமா உங்க ஜாயிண்ட் பகுதியை ஸ்ட்ராங் ஆக்கலாம், பிரச்சனைகளின் தீவிரத்தை குறைக்கலாம், வலியை குறைக்கலாம். அதற்குரிய சாத்தியங்கள் அதிகம். அதனால நீங்க இந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணணும்.
பண்ணி நம்ம ஜாயிண்ட் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் வந்தாலும் அதை நம்ம தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கும். ஸோ இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் குறித்த இந்த வீடியோ உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது மெடிக்கலாக டாக்டர்கள் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு மக்களோட புரிதலுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.